உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அதிகார துஷ்பிரயோகம். இந்திய பெண் தலைமை ஆசிரியர் கைது. தலைமை ஆசிரியர் என்ற முறையில் தனது கணவருக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 2,70,000 வெள்ளி பெறுமானமுள்ள பள்ளி தளவாட பொருட்கள் சம்பந்தப்பட்ட விநியோக குத்தகையை வழங்கி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக பள்ளி ஒன்றின் இந்திய பெண் தலைமை ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியரான 40 வயது மதிக்கத்தக்க அந்த இந்திய மாது நேற்றிரவு 7 மணிக்கு புத்ராஜயாவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலையில் புத்ராஜயாவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த பெண் தலைமை ஆசிரியரை விசாரணைக்கு ஏதுவாக வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் ஈர்சா சுலாக்கா ரொஹானுடின் அனுமதி அளித்தார். பொதுச்சேவை துறையில் உயர் பதவி வகிப்பவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலன் சார்ந்த எந்தவொரு நிறுவனத்திற்கும் குத்தகைகளை வழங்கக்கூடாது என்பது பொது நிபந்தனையாகும். சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் கடந்த 2021க்கும் 2022க்கும் இடைப்பட்ட காலத்தில் பள்ளியின் தளவாட பொருட்களை வாங்குவதற்கு தனது கணவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு அந்த குத்தகையை வழங்கி தனது கணவரே பள்ளியின் பிரதான விநியோகிப்பாளராக திகழ்வதற்கு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டம் 23வது விதியின் கீழ் அந்த மாது தற்போது தடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக SPRM விசாரணை பிரிவு இயக்குனர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடீன் ஹஷீம் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் இழப்பீட்டுத் தொகையை கூறுவதற்கு அதன் சந்தாதாரர்களுக்கு போலி சான்றிதழை தயாரித்து கொடுத்து மோசடி வேலைக்கு துணை நின்றதாக நம்பப்படும் பினாங்கு அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மூத்த மருத்துவர்கள் மற்றும் இதர 30 பேர் பிடிபட்டுள்ள வேளையில் மேலும் ஒரு மருத்துவர் தேடப்பட்டு வருகிறார். பினாங்கில் நிகழ்ந்த மிகப்பெரிய சொக்சோ இழப்பீட்டு மோசடி தொடர்பில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் மேலும் ஒரு மருத்துவர் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMினால் தேடப்பட்டு வருவதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மருத்துவர் பினாங்கில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்தவர் ஆவார் என்று அசம்பாக்கி குறிப்பிட்டார். தற்போது பிடிபட்டுள்ள 26க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 மருத்துவர்கள் உட்பட 33 பேர் இன்று காலையில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாக அசம்பாக்கி விளக்கினார். ரஷ்யாவிற்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யாவின் முதன்மை துறைமுக நகரான விளாடிவோஸ்டாக்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இன்று சந்தித்தார். நாளை வியாழக்கிழமை 9வது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் உரையாற்றவிருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் ரஷ்யாவிற்கான 2 நாள் அலுவல் பயணத்தை ஒட்டி விளாடிமிர் புட்டினுடன் இருவழி பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மலேசியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்ட டத்தோஸ்ரீ அன்வார் ரஷ்யாவிற்கு மேற்கொண்டுள்ள முதலாவது அதிகாரத்துவ வருகையாக இது விளங்குகிறது. அரசாங்க துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டத்தோ ஆந்தனி கேவின் மொராய்ஸ் கொலை வழக்கில் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட டாக்டர் ஆர் குணசேகரன் உட்பட 6 பேர் தங்கள் தண்டனையை எதிர்த்து செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது. அந்த 6 பேரின் இறுதிக்கட்ட மேல்முறையீடு மீதான விசாரணை தேதிகள் அன்றைய தினம் நிர்ணயிக்கப்படும். வாங் சமாஜு இராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய ஒரு மருத்துவரான 61 வயது கலர்னல் டாக்டர் ஆர் குணசேகரன், 53 வயது எஸ் ரவிச்சந்திரன், 32 வயது ஆர் தினேஸ்வரன், 31 வயது AK தினேஷ்குமார், 34 வயது M விஸ்வநாத் மற்றும் 31 வயது எஸ் நிமலன் ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து செய்து கொண்ட மேல்முறையீட்டை இவ்வாண்டு மார்ச் 14ஆம் தேதி அப்பீல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்பீல் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை எதிர்த்து அந்த 6வரும் தற்போது கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த கோர கொலை சம்பவத்தில் ஆந்தனி கேவின் மொராய்ஸ் அடித்து மரணம் விளைவிக்கப்பட்டதுடன் அவரின் உடம்பு தோம்பு ஒன்றில் அடைக்கப்பட்டு சிமெண்ட் பூசப்பட்டு புதரில் வீசப்பட்டது.
கோலாலம்பூர் மாநகரின் முக்கிய நில அடையாள பகுதியான ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள கான்கார்ட் ஹோட்டலும் அருகில் உள்ள கட்டட பகுதியும் 70 கோடி வெள்ளிக்கு விற்கப்படவிருக்கிறது. 581 அறைகளை கொண்ட 4 நட்சத்திர ஹோட்டலான கான்கார்ட் ஹோட்டலும் அதன் அருகில் உள்ள கட்டடமும் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. கோலாலம்பூரின் மைய பகுதியில் வீற்றிருக்கும் கான்கார்ட் ஹோட்டல் உடைக்கப்பட்டு புதிய மேம்பாடுகள் கொண்டு வருவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை தளமாக கொண்ட மலேசிய வர்த்தகர் ஆங் பெங் சிங் அந்த நிலப்பகுதியை கொள்முதல் செய்யவிருக்கிறார். நாடு சுதந்திரம் பெற்ற போது 5 நட்சத்திர அந்தஸ்தில் 1957 1990 ஆண்டு வரையில் ஹோட்டல் மல்லின் என்ற பெயரில் விளங்கிய கான்கார்ட் ஹோட்டல் உலக தலைவர்கள், முன்னணி நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் தங்கிச் சென்ற பிரபல தங்கும் விடுதியாகும். அமெரிக்கா லாஸ் வேகஸிற்கு வெளியே தென்கிழக்காசியாவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் மெர்டேக்கா அரங்கில் 1975 ஆண்டு நடைபெற்ற உலக புகழ்பெற்ற கனரக குத்துச்சண்டை போட்டியின் போது அன்றைய மெர்லின் ஹோட்டலாக விளங்கிய கான்கார்ட் ஹோட்டல் மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்பு பகுதியாக மாறியது. கனரக குத்துச்சண்டை கோதாவில் குதித்த அன்றைய சாம்பியன் முகமது அலிக்கும் ஜோ பக்னருக்கும் இடையிலான குத்துச்சண்டை போட்டியை முன்னிட்டு முகமது அலி கோலாலம்பூர் ஹில்டன் ஹோட்டலிலும் ஜோ பக்னர் மெர்லின் என்று அழைக்கப்பட்ட கான்கார்ட் ஹோட்டலிலும் தங்கினர் என்பது வரலாறாகும். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 2 காசு குறைந்துள்ளது. 2 காசு குறைந்தது மூலம் RON 97 லிட்டருக்கு 3 வெள்ளி 40 காசுக்கும் டீசல் 3 வெள்ளி 16 காசுக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON 95 லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசுக்கு தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாடிக்சன் புக்கெட் பிளாண்டோக்கில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கு வித்திட்ட கோழி பண்ணையை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீரோடையில் கருப்பு நிறத்திலான கால்வாய் நீர், குப்பை மற்றும் புழுக்கள் இருந்தது மட்டுமின்றி அதன் மேல் ஈக்கள் மொய்த்து சுற்றுச்சூழலுக்கு பெரும் மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கோழி பண்ணையை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நுகரசம்பிலான் மாநில தொழில் முனைவோர், மனிதவள பருவநிலை மாற்றம், கூட்டுறவு கழக மேம்பாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார். புக்கெட் பிளாண்டோக்கில் உள்ள கோழி பண்ணையில் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு நிலை நேற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அருகில் உள்ள கடலுக்கும் மாசை ஏற்படுத்துகிறது என்று சந்தேகிக்கப்படுகிறது. முன்னதாக இந்த மாசுபாடு தொடர்பில் பொதுமக்கள் வழங்கிய தகவல் அடிப்படையில் நேற்று காலை அப்பகுதிக்கு அதிரடி சோதனையும் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். விசாரணையில் அந்த கோழிப்பண்ணை கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பண்ணையில் இருந்து கால்வாய் வாயிலாக நீர் செம்பனைத்தோட்ட நீரோடையில் கலக்கப்படுவது தெரியவந்துள்ளது. தவிர அங்கு கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளுக்காக 2 நீர் சேகரிப்பு குளங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் நீர் மேலாண்மை கட்டுப்பாட்டு வாரியமும் சுற்றுச்சூழல் இலாக்காவும் போலீசில் புகார் அளித்துள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அந்த நீரோடையில் இருந்து நீர் மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நேற்று மாலையில் அவ்விடத்தை நேரில் பார்வையிட்ட வீரப்பன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அவ்விடத்தில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் கோழிப்பண்ணை உரிமையாளருக்கு காம்பவுண்டும் கால்நடை இலாக்கா வழங்கியுள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். தாம் 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் தகவலை மூடு மந்திரமாக வைத்திருந்த நிலையில் அது குறித்து கருத்துரைக்க தொடர்ந்து மறுத்து வந்த கிடாமந்திரி பசார் டத்துஸ்ரீ முகமது சொனசினோர் இறுதியில் திருவாய் மலர்ந்து அதனை இன்று ஒப்புக்கொண்டுள்ளார். தம்முடைய 2வது திருமணத்தை சில மாதங்களுக்கு முன்பு தமது 1வது மனைவி ஜுஸ்மலைனி ஜூசோ ஏற்று நடத்தியதாக சனூசி குறிப்பிட்டார். செல்லத்தக்க நடைமுறையின்படியே தமது 2வது திருமணம் நடைபெற்றதாக 50 வயது சனூசி குறிப்பிட்டார். சனூசி ஓர் உயர் பெண் போலீஸ் அதிகாரியை 2வது திருமணம் செய்து கொண்டதாக இதற்கு முன்பு கூறப்பட்டு வந்தது. கெடா மாநிலத்தில் அரிய மண் திருட்டு சம்பவம் தொடர்பில் பெரிய ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் புகார் தொடர்பில் விசாரணை செய்ய வந்த அந்த உயர் பெண் போலீஸ் அதிகாரியை சனூசி திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. அது குறித்து சனூசியை கேட்டபோது தம்மை பிடிப்பதற்காக வந்தவரை இறைவன் அருளில் தாம் வளைத்து பிடித்து விட்டதாக மிக சூசகமாக கோடி காட்டியிருந்தார். எனினும் இன்று கிடா குவாலனரங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பெண் போலீஸ் அதிகாரியை 2வது திருமணம் செய்து கொண்டதை சனூசி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்.
தேவையற்ற ஆருடங்களை தவிர்க்கவே இவ்விவகாரத்தை இறுதியில் அம்பலப்படுத்த வேண்டியதாயிற்று என்று சனுசி குறிப்பிட்டார். TNB எனப்படும் தனாகா நேஷனல் பெர்ஹாட்டின் மின்சார கட்டண பில்லுக்கு கட்டண கழிவு வழங்குவதாக கூறி தொலைபேசி வழி நடத்தப்படும் நூதன மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று போலீஸ் துறை அறிவுறுத்தியுள்ளது. அப்படி ஒரு கட்டண கழிவே இல்லாத நிலையில் அப்படி ஒரு சலுகை இருப்பதை போன்று கைபேசி வாயிலாக பொதுமக்களை நம்ப வைத்து கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த நூதன மோசடி நடத்தப்பட்டு வந்துள்ளதாக டைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த மோசடி வழி 1,64,903 வெள்ளி வரையில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அந்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். மின்சார கட்டண பில்லை செலுத்த விரும்பும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு 10 விழுக்காடு வரை கட்டண கழிவு வழங்கப்படுவதாக கூறி ஏமாற்றப்பட்டிருப்பதாக ACP முகமது நசீர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரையில் மின்சார கட்டணத்தை செலுத்த ஒப்புக்கொண்ட 120 வாடிக்கையாளர்களை தாங்கள் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஷா அலாம் செக்ஷன் 7 உள்ள ஓர் ஏரி பூங்காவில் முதலை நடமாட்டத்தை தொடர்ந்து அந்த ஏரி பூங்கா பொதுமக்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா இலாக்காவினர் அந்த ராட்சச முதலையை பிடிப்பதற்கு ஏதுவாக பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த அவ்வேரி பூங்கா தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு மணி 8 முதல் நாளை காலை 7 மணி வரையில் அந்த பூங்கா மூடப்பட்டிருக்கும் என்று ஷா அலாம் மாநகர் மன்றத்தின் பொது உறவு பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.